தெம்போடு விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு. கால கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பல ராகம். போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். நீ முட்டாள்தனமா யோசிக்காத. நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு படியே தாண்ட மாட்டா. அதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உன் தங்கச்சிய நீயே கழுத்தை நெரிச்சு கொன்னுடு. என்னங்க உள்ள வாங்க. கடைக்கு போயிட்டு வரியாமா? ஆமாப்பா, நான் தானே போயாகணும். உனக்கு ஏமா அந்த கஷ்டம்? ஆம்பளை இல்லாத வீடுப்பா, அப்படித்தான் இருக்கும். உனக்கு என்ன தலையெழுத்தம்மா? வீட்டு ராணி மாதிரி இருந்த. அதான் எல்லாருமா சேர்ந்து என்ன ஜோக்கர் ஆக்கிட்டீங்களேப்பா. அம்மா எல்லாரையும் என்ன சேர்த்து சொல்லாதம்மா. நீ வீட்டுல இல்லாதது எனக்கு இப்பயும் வருத்தம் தாம்மா. எனக்கும் இப்ப வருத்தமா தான்ப்பா இருக்கு. என் பேத்திக்கு உரிமை இல்லாத வீட்டுல நான் மட்டும் இருக்கணும்னு எனக்கு எப்படிடா மனசு வரும்? அதுல எனக்கு வருத்தம் தான். அம்மா இன்னும் நீ அதை விடலையாம்மா? உயிரை விட சொல்றா, விட்டுடுற. ஆனா என் பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கிற எண்ணத்தை மட்டும் விட முடியாது. உன் பேத்தி பிடிவாதம் என் கழுத்தை பிடிக்குது. ஏன்பா, உனக்கு என்ன வந்துச்சு? வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியல. கஸ்தூரி டார்ச்சர் தாங்கல. ஏண்டா, ஆம்பளை தானே நீ? என்னம்மா இப்படி கேக்குற? பின்ன என்னடா, பொண்டாட்டி அன்னைக்கே அடக்கி வச்சிருந்தா இன்னைக்கு இந்த கஷ்டம் இல்லையே. அம்மா பொண்டாட்டி அடக்கி வாழ்ந்தவன் வாழ்க்கையில என்னைக்குமே ஜெயிச்சது இல்ல. இப்ப மட்டும் என்னடா பெருசா வாழ்ந்துகிட்டு இருக்க? பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு தானடா இருக்க. அவளை எதிர்க்கிறதுக்கு துணிச்சல் இல்ல. அதை விட்டுட்டு வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. இல்லம்மா. சீ, நிறுத்துடா. நீ எல்லாம் ஊருக்கு தாண்டா பேரு. உன் பவுசு ஊருக்குள்ளதான். ஆனா குடும்பத்துல ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்லடா நீ. அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? ஆமாடா, ஒரு குடும்ப தலைவனா லட்சணமா எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் நீ தான் எடுக்கணும். ஆனா நீ அப்படி இல்லையடா. இருந்துட்டா மட்டும்? அதான் இல்லையே. இருந்ததா நீயே உன் மகனுக்கு என் பேத்திய கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப. அதான் நான் பார்த்தேன். சவுட்டு மணிக்கு என்ன திட்டம் போதே சுத்தி சுத்தி எங்க வரணுமோ அங்க கரெக்டா நீ வந்துட்ட. வேற என்னடா பேசுறதுக்கு இருக்கு? தீராத பிரச்சனை இப்ப அதுதானே. இன்னைக்கு உன் வீட்டுல நான் இருக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணமே இதுதானடா. வாங்க மாமா. எப்ப வந்தீங்க? ஏன் வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க மாமா. இருக்கட்டும்மா. வேற ஒரு வேலையை இந்த பக்கம் போனேன். வழியில வீட்டை பார்த்ததும் இறங்கி பார்த்துட்டு போறாலும் வந்தம்மா. ஏண்டா, அப்போ நீ எங்களை பாக்குறதுக்காக வரல? அப்படி இல்லம்மா. இப்படி தாண்டா. இவளுக்கு ஒரு வழிய காட்ட வந்திருப்பேன்னு நினைச்சேன். ஆனா போற வழியில வந்தேன்னு சொன்ன பாரு, அதுதாண்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, ஏமா எது பேசினாலும் தப்பு தப்பா அர்த்தம் எடுத்துக்கிற? இவ வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம இருக்கேடா. அதுக்கு என்னடா பதில் சொல்ல போற? அதுக்கு மருமகளை கூப்பிட்டு கேள்வி கேட்காம கூப்பிட வந்தவன கேள்வி கேட்கிற பாரு. இதமா தானா வந்து மாட்டுறது. ஏண்டா, அப்போ எங்க மேல உண்மையான பாசமும் அக்கறையும் உனக்கு இல்ல, அப்படித்தானே? ஐயோ அம்மா, எல்லாமே இருக்குமா. அதனாலதான் உன்னை இங்கிருந்து கூப்பிட்டு போறாலும் வந்தேன். நீ எதுவும் பேச வேண்டாண்டா. இவ வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறந்துட்டா பெத்த புள்ள வீட்டுக்கு நானே வருவேண்டா. அது வரைக்கும் நீ எதுவும் பேசாம இரு. அப்ப இதான் உன் முடிவா? ஆமாண்டா, இவ கல்யாணம் முடியற வரைக்கும் அப்படித்தான். நீ ஒரு முடிவு எடுத்து இங்க இருக்க, கஸ்தூரி ஒரு முடிவு எடுத்து அங்க இருக்கா. எந்த முடிவு எடுக்குன்னு தெரியாம ரெண்டு பேருக்கு இடையில நான் இருக்கேன். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு முடிவா ஆண்டவன் முடிவு எடுப்பான். அப்ப தெரியும்
யார் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு. அது வரைக்கும் என்னால இப்ப எதுவும் பேச முடியாது. நான் கிளம்புறேம்மா. வரம்மா. மாசம் நிக்கிற போய் தண்ணி கொண்டா. சீக்கிரம் ஆகட்டும். ஏய், நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம். இந்த ஊரோட தலைவர் என் சகலதான். இந்த ஊர் காட்டுக்குள்ளார நீங்க தைரியமா சாராயம் காய்ச்சலாம். உங்களை யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஆனா நான் கேட்பேன், தினமும் 2 பாட்டில் சாராயத்தை. 2 பாட்டில் என்னையா? 4 பாட்டிலா தர்றேன். ஆனா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுயா. நான் இருக்கல. என் வார்த்தையை மீறி என் சகல உங்க யாரையும் எதுவும் கேட்க மாட்டாரு. இது போதுங்கய்யா. நீங்க இருக்கிற தைரியத்துல தான் இன்னைக்கு சாராயம் காய்ச்சவே ஆரம்பிச்சிருக்கோம். இருந்தாலும் மனசுல கொஞ்சம் பயமா இருக்குங்கய்யா. ஏன்டா சும்மா பயங்கற? சீக்கிரம் காய்ச்சி நமங்குது. கவலைப்படாதீங்கய்யா. முதல் காய்ச்சலே உங்களுக்கு தான். அப்படி சொல்லு. கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தான் சொல்லுங்களேன். கொடுத்தா தானே நான் சொல்ல முடியும். சீக்கிரம் குடுறா. என்னையா சுற்றுச்சிங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஆமா, இந்த சாராயத்தை நீங்க எப்படி காய்ச்சறீங்க? இதனோட சூத்திரம் என்ன? கொஞ்சம் விளக்கமா சொல்ல. அதெல்லாம் ஒரு ரகசியங்க. அதான்டா, அந்த ரகசியத்தை தான் கேக்குறேன். ஐயா, அதெல்லாம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்க. எனக்கு போட்டியா நீங்க ஆரம்பிச்சிருவீங்க. அட போடா, நான் ஒண்ணு உனக்கு போட்டியா வர மாட்டேன். சும்மா சொல்றா. சின்னையா, அதெல்லாம் வேண்டான்றன்ல. ஆமா, நீ என்ன சொன்ன? சின்னையான்னு சொன்ன. நான் சின்னையாவா? கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கௌரவமா இருக்குடா. அப்படியே கூப்பிடுறான். நல்லா இருக்குடா. யானை யானை யானை. ஐயோ, யானை யானை. ஏய், நீங்க என்ன யானைன்னு கூப்பிடுங்க, சிங்கம்னு கூப்பிடுங்க, புலின்னு கூப்பிடுங்க. இதெல்லாம் நீங்க பேசலடா. இது நான் உங்களுக்கு கொடுத்த பவர். அது உங்களை பேச வைக்குது. யோ, நெசமான யானையா? டேய், ரொம்ப புகழாதீங்கடா. எனக்கு கூச்சமா இருக்குடா. ஏய், கூறுகட்ட மனுஷா, பின்னாடி நிஜமாவே யானையா? ஐயோ, யானடா. யோ, நீ எல்லாம் பெரிய மனுஷன் வர சொல்லிட்டு இருக்க. சிங்கம், புலி, கரடிங்கற. இப்ப என் இடுப்புல உட்கார்ந்து இருக்க. போய் அந்த யானை இங்க இருந்து போ சொல்லியா? ஏய், அது போனா போ சொல்றதுக்கு வீட்ல உள்ள நாய்க்குட்டியா? ஊர்காட்டுல ஒத்தையா சுத்துற காட்டு யானடா. ஏற்கனவே அதுகிட்ட அடி வாங்கின அனுபவம் எனக்கு நிறைய இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க நின்னா நம்ம உசுருக்கு உத்தரவாதம் இல்லடா. என்ன தூக்கிட்டு ஓடுறா. யோ ஐயா, இன்னைக்கு தான் முதல் தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். முதல் நாளே இப்படி ஐயா? ஆமாண்டா, சாராயத்தை காய்ச்சறது உலகமாக கௌரவம் உனக்கு. இதுல ஃபீலிங் வேறயா? இங்க எப்படி யானை வந்துச்சு? அது இருக்கிற இடத்துல நீ சாராயம் காய்ச்சற இல்ல, மாமூல் கேட்க வந்திருக்கு. கேட்கல மாதிரி கேளுங்க. என்ன தூக்கிட்டு ஓடுறா. ஐயோ, டேய், எங்க ஓடுறீங்க? டேய், இல்லங்கடா. எங்க? டேய், டேய், எங்க போறீங்க எல்லாம்? இல்லையா? டேய், ஓடுறா. என்ன ஓடுறா? நாளை ஓடுறா. நாளை ஓடுறா. டேய், ஐயோ. சீக்கிரம். ஐயோ. ஐயோ, முதல் நாள் இப்படி ஆயிடுச்சு. டேய், ஓடிடுடா. டேய், ஓடுறா. ஓடுறா. நம்ம ஓடிங்க. கொன்றுடா. ராமு, சூப்பர் ராமு. இப்பதான் நீ ஒரு சூப்பரான வேலையை செஞ்சிருக்கடா. பண்ண வேலையில ஒரு ஊரே ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கு ராமு. ரொம்ப தேங்க்ஸ் ராமு. ரொம்ப தேங்க்ஸ். வா போலாமா? வா வா ராமு, வா. வா. வா ராமு. ராமு, வா. என்னமோ விருந்தாளி வந்துட்டு போற மாதிரி போறாரு. ஒரு டீ காஃபி கூட குடிக்கல. என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு? யார பத்தி நீ புலம்புற? என் தாய்மாமனை பத்தி தான். என்னமோ ஓ முடிவு ஏன் முடிவுன்னு புதிர் போட்டுட்டு போறாரு. அவன் ஏதோ குழப்பத்துல இருக்கான். இதுல குழப்பறதுக்கு என்ன இருக்கு பாட்டி? ஒரே முடிவை எடுக்க வேண்டியதானே? நீயும் நானும் பேசி என்ன பண்றது? சாமி வரம் கொடுத்த மாதிரி அவ சம்மதிக்கணுமே. யாரு? எல்லாம் அந்த காந்தர்வ கஸ்தூரி தான். அது எப்படி அத்த? காந்தர்வ கஸ்தூரியா? நீங்க எனக்கு கொடுத்த பட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பேத்தியோட மானம் காத்துல பறக்க போகுது. அது தெரியாம நீங்க எனக்கு
பட்டம் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏன் என் பேத்தியோட மான காத்துல பறக்கணும்? அவளுக்கு என்ன குறை? குறைதான். அவளுக்குன்னு யாரும் இல்லைன்ற குறைதான். ஏன் பாட்டி நான் இல்ல அவ வாழ்க்கைக்கு? காலம் போன கடைசியில லைஃப் சிம் கார்டு வாங்கின மாதிரி இருக்கு உங்க பேச்சு. அவ வாழ்க்கைக்கு நான் தானே. வேற வழி? வேற யார் இருக்கா? அவ அம்மாக்காரி இருக்காளே. எங்க? பரலோகத்திலயா? கஸ்தூரி, ஏன் கத்துறீங்க? உண்மைய சொன்னா கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? இவ அம்மா சரோஜா உயிரோட தான் இருக்கா. தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு இருக்காத. ஆஹா, தேவையில்லதா? இந்த சிறுக்கிக்குன்னு ஒரு தேவையும் இல்லதா? காலா காலத்துல இவளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அவளோட ஆத்தக்காரி உயிரோட இருந்திருக்கணும்ல. இல்ல, எங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க. எங்க இருக்காங்க? இந்த வீட்லயா இல்ல இந்த ஊர்லயா? காட்டு. இல்லாத ஒரு அம்மாவை இருக்கிறதா சொல்லி இந்த ஊரை ஏமாத்திட்டு இருக்கியா? ஊர் வேணா நம்பலாண்டி, ஆனா இந்த கஸ்தூரி நம்ப மாட்டா. சத்தியமான உண்மை, எங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க. வர சொல்லு, வந்து என்ன அவளை பார்க்க சொல்லு, என்கிட்ட பேச சொல்லு, அப்புறம் நம்புறேன்டி உனக்கு அம்மா உயிரோட இருக்கான்னு. ஏன் இப்ப எதுக்கு திடீர்னு உங்களுக்கு இந்த சந்தேகம்? ஐயா, சந்தேகம் இல்ல, சத்திய சோதனை. நான் உனக்கு வைக்கிற டெஸ்ட்ல எதுலயாவது ஒண்ணுல நீ மாட்டுவடி, அப்ப இருக்குடி உனக்கு தீபாவளி. ஏய், என்னடி மறைக்கிற? நீ டீச்சரா இருக்கலாம், ஆனா உனக்கு டெஸ்ட் வைக்கிறது நான் தான். உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை வெறுத்து விலகி போனானே கிருஷ்ணா, திடீர்னு உன் வீட்டு கதவை தட்டி அப்படியே உன்கிட்ட பாசமா காதல் பண்ணானே, ஞாபகம் இருக்கா? ஓகே 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 ஓகே, என்ன யோசிச்சிட்டியா? அது கூட நான் உனக்கு வச்ச டெஸ்ட் தான். அதுல நீ சாமர்த்தியமா தப்பிச்சிட்ட, ஆனா உன்னை சும்மா விட மாட்டேன்டி. இதுலயாச்சும் உன்னுல சிக்க வைப்ப, சிக்க வச்சு உன்னை இந்த ஊரை விட்டு விரட்டாம விட மாட்டேன்டி. ஏன் கஸ்தூரி உனக்கு இந்த கொலவெறி? why this கொலவெறின்னு உன் பேத்திக்கிட்ட பாட்டு பாட வரல, அவளை பாடா படுத்து வந்திருக்கேன். இப்பவும் சொல்றேன், உன்னை எதுலயாவது சிக்க வைப்பேன், விட மாட்டேன்டி. எதுக்கடி உனக்கு இந்த விஷம் பரீட்சை? டீச்சர் ஆச்சே, நாமளும் ஏதாவது ஒரு பரீட்சை வைக்கலான்னு ஒரு எண்ணம். அவ அம்மா இருக்கிறதா அவ சொல்றது போய் சரோஜா பேரை சொல்லி அவளோட மகனை உரிமை கொண்டாடி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. நான் யாரையும் ஏமாத்தல. அப்ப கூட்டிட்டு வா உங்க அம்மாவை. சும்மா சரோஜா மகன் இப்படி எத்தனை காலம் தாண்டி ஏமாத்திக்கிட்டு இருப்ப? முதல்ல உங்க அம்மா வரட்டும், அதுக்கப்புறம் நான் நம்புறேன். நம்பிட்டா உன் பையன் அவனுக்கு கட்டி கொடுத்துருவியா? அத பாருடா, எங்க வரணுமோ அங்கேயே வந்துட்டீங்க. முதல்ல இவ சரோஜா மகங்கிறது தெரிய வரட்டும், அதுக்கப்புறம் உங்க கேள்விக்கு இந்த கஸ்தூரி பதில் சொல்லுவா. மாதவி, இதுக்கப்புறமும் உன் அம்மா வரலன்னா உன்னை காப்பாத்தவே முடியாதுடி. முதல்ல உங்க அம்மாவுக்கு போனை போட்டு விஷயத்த சொல்லி சீக்கிரம் வர சொல்லு. நீங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா நமக்கு வேண்டாதவ ஏன் இங்க வந்தான்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. வேண்டாதவங்கள தெரியல, வேணும்னு வந்தவங்களாதான் தெரியுது. வேணும்னு தான் வந்திருக்கேன். என்ன வேணும்? விட்டு போன உறவா? நான் விட்டு போன உறவில்ல,
விட்டுட்டு போன உறவு. நீங்க விட்டுட்டு போல, எடுத்துட்டு போயிட்டீங்க. என் தங்கச்சி ரூபத்துல இந்த வீட்டோட கௌரவம், மான மரியாதை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்க. நடந்ததை பேசி மனசு கஷ்டப்பட வேண்டாம். எல்லாத்துக்கும் நான் இப்ப தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன தண்டனை? விளக்கா நினைச்ச என் மருமக இன்னைக்கு என்ன விலைக்கு வச்சுட்டா? இது தண்டனை தானே? அவ இந்த வீட்டு பொறப்பு. பாசத்தை உங்ககிட்ட தானே காட்டினா? பாசத்தை காட்டினவதான் இப்ப மோசத்தை பண்றா. எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். திரும்ப திரும்ப நடந்ததை பத்தியோ நடந்துட்டு இருக்கிறத பத்தியோ பேசாம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. பேசத்தான் வந்தேன். நடந்ததை பத்தி இல்ல, நடக்காம இருக்கிறத பத்தி. என்ன நடக்கணும்? இது நடக்கிற விஷயம் இல்ல, நீங்க நடத்தி வைக்கிற விஷயம். புரியுது. கிருஷ்ண மாதவி கல்யாணம் தானே? ஆமா, அது நடந்தாதான் கௌரவத்தோட என் பேத்தி நடக்க முடியும். நடக்காம போனா எங்க கௌரவத்துக்கும் ஆபத்து தான். என்ன புரியலையா? என் மகளை கட்டணும்னு தானே காலத்துக்கும் கங்கணத்தை கட்டிக்கிட்டு கண்கொத்தி பாம்பா வஞ்சனை வச்சு காத்து கிடக்கா? அப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் அது விஷயமா பேச வந்தேன். நடக்க இருக்கிற கல்யாணம் மாதவிக்கும் கிருஷ்ணாவுக்குமா இருக்கணும். இருக்கட்டுங்க, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அவனை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் ஆச்சு. ஆமா, அது ஒண்ணுதான் பாக்கி. அதையும் நடத்தி வச்சிருங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு பேசி கடைசியில என் பேத்திய கைவிட்டுடாதீங்க. ஏமா அழுதுட்டு இருக்கீங்க? என்னால இப்ப எதையுமே சொல்ல முடியல. எனக்கு சொல்ல தெரியல. என் பேத்தி வாழ்க்கை கேள்விக்குறியா போயிடுச்சு. இத்தனை நாள மகளுக்காக துடிச்சிங்க, இப்போ பேத்திக்காக மனசு துடிக்குதா? மக வைத்த பிள்ளையாச்சே, அதான் மனசு துடிக்குது. அம்மா சொல்லுங்க, இப்ப நாங்க என்ன பண்ணோம்? வேற என்ன, கல்யாணம் தான். அத பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்துல இது வரைக்கும் அதை தவிர வேற எதுவுமே பேசலையே. ஒண்ணு கல்யாண பிரச்சனை, இல்லாட்டி ஊர் பிரச்சனை. என்னம்மா குத்தி காட்டி பேசுற மாதிரி இருக்கு? ஐயோ மாமா, மன்னிச்சிருங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, நடக்கிற நடப்பத்தான் சொன்னேன். மங்களம், என்னங்க? வராதவங்க வந்திருக்காங்க. வந்தவங்களை நிக்க வச்சு எதுவும் பேச வேண்டாம். அவங்கள அழைச்சிட்டு போய் சாப்பிட ஏதா கொடு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. வேணும் தானே வந்திருக்கீங்க? நான் உறவை சொன்னேன், போய் சாப்பிடுங்க. அப்புறம் சாவகாசமா பேசிக்கலாம். வாங்கம்மா, கூட்டிட்டு போமா. வாங்க. மகேஷ். அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்கப்பா. இங்கே வேண்டாம், தோட்டத்தில் வேலை நடக்குது, அங்கே பேசலாம். வா. சரிப்பா. என்ன பிரீத்தி, புரியாம பாக்குற மாதிரி இருக்கு? புரிஞ்சுதான் பாக்குறேன். இனி நடக்க போறதுதான் புரியாத புதிரா இருக்கும். ரொம்ப நன்றி சாமி. நான் சாமி இல்லம்மா, ஜோசியர். எங்க எதிர்காலத்தை சொல்றதுனால நீங்க சாமி தான். நல்லது, கேட்க நல்லாதான் இருக்கு. நீங்க இதே தொழிலையே பண்ணுங்க, எல்லாம் அமோகமா இருக்கும். பாபாவை வேண்டிக்குங்க, நல்லதுதான் நடக்கும். வரேன் சாமி. போயிட்டு வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சாமி. உட்காருங்க. என்னம்மா, என்ன விஷயம்? ஜாதகம் பக்கதான் வந்திருக்கேன் சாமி. அப்படியா? இதுக்கு ஏம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சொன்னா நானே வந்திருப்பேனம்மா. ஜோதிடம் கணித சாஸ்திரத்தை நான் தேடி வரதா முறை. என்ன தேடி வர சொல்றது அவ்வளவு சரியா படல. அது சரிதாம்மா, உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்குமா. நல்லது நடக்குமான்னு தெரியாம தான் என் வீட்டுக்கார ஜாதகத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜாதகத்தை கொடுங்கம்மா, பாக்குறேன்.